கும்மிடிப்பூண்டி அருகே மதுக்கடை ஊழியர்களை கட்டி போட்டு 8,48,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள ஃபோரெக்ஸ் என்ற இடத்தில் இயங்கி வரும் பாருடன் கூடிய மதுக்கடையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. டாஸ்மாக் மேலாளர் ஜெயச்சந்திரனை காரில் விரட்டிச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள் அவரை தாக்கி கயிறால் கட்டி போட்டு மதுக்கடைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கே கடைக்கு வெளியே தூங்கிக் கொண்டிருந்த 2 ஊழியர்களையும் தாக்கி கயிறால் கட்டி போட்டனர். பின்னர் மேலாளரிடமிருந்த சாவியை பறித்து மதுக்கடை பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து 8,48,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் கவரைப்பேட்டை போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கத்தி வச்சு மாற்றான பெரிய கத்தி வச்சு மாற்றும் போது அவங்களை மறுபடியும் கை கால் கட்டி போட்டு இங்கே ஒயின் ஷாப் எடுத்துன்னு வராங்க. ஒயின் ஷாப்பில் வரும்போது இங்கே 2 பேர் பத்துன்னு இருக்காங்க. 10 தூயின்னு இருக்கிறவங்கள இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்கள தட்டி எழுப்பி அவங்களையும் அடித்து அவங்கள கை காலை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷட்டரை திறந்து பூட்டு திறந்து அவனுக்கு சாவி, அதாவது சூப்பர்வைசர் இந்த சாவியை எடுத்து கத்தி காமிச்சு வச்சு எல்லாத்தையும் பணம் எடுத்துக்கின்னு 8 லட்சம் 8 சில்லறை எடுத்துன்னு அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க.